என்னன்னே தெரியலையே, என் மனசு இப்படி கவலையா இருக்குதே. எப்படிதான் என் மனசை சரி பண்றதுனே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. என்னமா மர்மவளே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா அத்தை, வந்து வந்து நம்ம டிப்ரெஷனா இருக்கேங்கிறத அத்தைகிட்ட சொல்லிடலாமா? சொன்னா அவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது. என்னமா மர்மவளே, நான் உன் அத்தைக்காரி, என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லு மர்மவளே. சரி த, உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? இதோ சொல்றேன் த. சொல்லுமா சொல்லு. அத்தை, நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் த, டிப்ரெஷன்ல இருக்கேன். டிப்ரெஷனா? அப்படின்னா என்னவா இருக்கும்? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி டிப்ரெஷன் ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் இருக்கும். என்ன மர்மவளே சொல்ற? நீ மட்டும் டிப்ரெஷன்ல இருக்க, என்ன டிப்ரெஷன்ல சேர்த்து விட மாட்டியா? என்னத்த இப்படி சொல்லுதிய? உங்களை போய் டிப்ரெஷன்ல சேர்த்து விட்டா நீங்க ரொம்ப பாவம் த. ஏன் மர்மவளே, நான் என்ன மத்த மாமியார் மாதிரி நடந்துக்கிட்டேன்? உன்கிட்ட ரொம்ப அன்பா தான் நடந்துக்கிட்டேன். இந்த கிழவி என்கிட்ட என்னைக்கு அன்பா நடந்துச்சு? இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் அது பாட்டுல வளவலன்னு பேசிக்கிட்டு கிடக்குற. சரி, அதுக்கும் ஆமான்னு சொல்லி வைப்போம். சொல்லு மர்மவளே சொல்லு. நான் என்னைக்காவது உன்கிட்ட அன்பா நடந்துக்காம இருக்கேனா? சரி, இப்ப என்னத்த அதுக்கு? நீ மட்டும் டிப்ரெஷன்ல இருந்துக்கிட்டு என்ன மட்டும் இப்படி டிப்ரெஷன்ல இருக்க கூடாதுன்னு சொன்னா இது என்ன நியாயமா? என்னத்த சொல்றியா? உங்களுக்கு என்னத்த டிப்ரெஷன்? எனக்கு இப்ப இல்ல மர்மவளே டிப்ரெஷன். நீ மட்டும் டிப்ரெஷன்ல இருக்கல, அப்ப நானும் டிப்ரெஷன்ல தான் இனிமேல் இருப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொல்லட்டும், என்னத்த சொல்லணும்? என் நாத்து அடியா, என் நாத்தனா இருக்க கொஞ்சம் வாட்டி வீட்டுல வெட்டியா தானே இருக்க, வேலைகள் இல்லாம. ஏடி இது உனக்கு எனக்கு தான பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, எதுக்கு ஏன் அவளை கூப்பிடுத? சும்மா இருங்கத்தே, அவட்ட ஒண்ணு பேச வேண்டியது இருக்கு. என்ன நீ வீட்டுக்குள்ள நல்லா ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தே, இப்ப பார்த்து கத்திக்கிட்டு கத்துறீங்க. இருந்தா ஒன்ன மாதிரி இருக்கணும் நாத்து. கல்யாணத்தை பேருக்கு பண்ணி வச்சுட்டு மொத்தமே வந்து அம்மா வீட்டுல இருக்க. என்னால அம்மா வீட்டுக்கு போக முடியல பத்தியா? பாத்தியா இந்த மைனிகேரி புருஷன் வீட்டுக்கு போகாம அம்மா வீட்ல வாழாம இருக்கேன்னு என்ன பார்த்து சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காவ. ஏண்டி எனக்கு இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு, நீ வேற வந்து தலைய கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்படி என்னமா பிரச்சனை? என் நாத்து, கொஞ்சம் உன் முகத்தை இந்த பக்கம் காட்டு, நானும் என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். சொல்லுங்க நீ சொல்லுங்க. ஏன் நாத்து, உன் புருஷ வீட்டுல இருக்கும்போது உனக்கு எப்படி இருக்கும் நாத்து? வேற எப்படி இருக்கும்? எப்படா அம்மா வீட்டுக்கு போவான்னு இருக்கும். நானும் அந்த மாதிரி மனுஷி தானே நாத்து. நானும் 2 நாளா அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும்னு கேட்டுட்டே இருக்கேன். உங்க அம்மா பதிலே பேச மாட்டேங்கவே நாத்து. என்ன மர்மவளே நீ என்னப்பா மத்த மாமியார் மாதிரி உன்னை நான் அம்மா வீட்டுக்கு அனுப்பாத மாதிரி என்ன பத்தி ஏதோ குறை சொல்லிக்கிட்டு இருக்காது ஏன் மகக்கிட்டே? என்ன நீ இப்படி சொல்றீங்க? எங்க அம்மா தான் உங்களுக்கு அம்மா மாதிரி தானே. ஐயோ, இவங்க படுத்துற கொடுமைக்கு என்னமா புளி வேற தள்ளுறாங்க பாருங்க. என்னதான் இருந்தாலும் நாத்து, எனக்கு எங்க அம்மா பார்க்கணும் ஒரு என்ன இருக்கத்தானே செய்யும் நாத்து. மர்மவளே நீ பேச்ச மாத்திக்கிட்டே இருக்க மர்மவளே. பேசாம நான் சொன்னதை செய், அதுக்கப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு கூட போடுறேன். எத்த, எங்க அம்மா வீட்டுக்கு போவாதனாலதான் நான் இப்படியே இருக்கேத்த, டிப்ரெஷன்லயே இருக்கேன். பாரு மவளே, அவ மட்டும் டிப்ரெஷன்ல இருக்க மவளே, இனி டிப்ரெஷன்ல சேர்க்கவே பிடிக்க பாத்துக்க. அம்மா என்னமா சொல்ற? உன்னை போய் டிப்ரெஷன்ல சேர சொல்ற? அது எப்படிமா ஒரு ஆள் டிப்ரெஷன்ல இன்னொரு ஆள் போய் சேர முடியும்? அட நாத்து, உனக்காவது அறிவு இருக்கா? நீ யாரு சொல்லு உங்க அம்மாக்கு. இந்த பாருடி, டிப்ரெஷன்ங்கிறதே மாமியார் எல்லாம் வயிறதுக்கு வேண்டி இந்த மருமக சேர்ந்து போடுற குறுப்பா இருக்கும்னு நினைக்க மாட்டி. இனி இந்த குறுப்புல சேர்த்து விட சொன்னா எனக்கு அவளோட வண்டவாளம் தண்டவாளத்துல தெரிஞ்சிரும்ட்டு சேர்த்து விட மாட்டேடி. ஐயோ ஐயோ அம்மா, ஏன் இப்படி என்ன கேவலப்படுத்துற நீ? என்னடி நீ ஒரு மருமகங்கறனால உன் மாமியா வயிறுக்க வந்து குறுப்புல சேர்ந்திருக்கியோ? அத்தை, இந்த குரூப்ல யாரையும் சேர்க்க வேண்டாம். யாரெல்லாம் அம்மா வீட்டுக்கு போகாம மாமியார் வீட்டுல இருக்காங்களோ அவங்க இந்த குரூப்ல தன்னால சேர்ந்த மாதிரி தான் எல்லாருக்கும் வந்துடும் டிப்ரெஷன். அப்ப எனக்கு மட்டும் வரல? அது பார்த்தா நீங்க ஒரு மருமகளா இருந்தீங்கன்னா வந்திருக்கும். நீங்க தான் மாமியார் ஆயிட்டீங்களா, அதனால உங்களுக்கு டிப்ரெஷன் வராது. பாத்தியா பாத்தியா, திரும்ப திரும்ப என்னை மட்டும் டிப்ரெஷன் குரூப்ல இருந்து இன்வைட் வரவே வராதுங்க. ஐயோ மம்மி, நீ அம்மி சைஸ்க்கு இருந்தாலும் ஒரு இம்மி அளவு பொண்ணு வச்சு பிரயோஜனம் இல்ல மம்மி. ஏன்டி பொசுக்கு பொசுக்குன்னு மைனிகாரி கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே வஞ்சிக்கிட்டு இருக்க? பின்ன நம்ம டிப்ரெஷன் மாதிரி என்னன்னு தெரியுமா? அதுல போய் சேரணும், அது உனக்கு வேணும்னு ஏமா கொஞ்சமா அறிவு இருக்கா? சரிடி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், உனக்கு தெரிஞ்சதை நீ தான் சொல்லி தொலையேன். எம்மா டிப்ரெஷன் என்ன தெரியுமாமா? ஒரு கவலையில, ஒரு வருத்தத்துல, ஒரு குழப்பத்துல, ஒரு மன தெளிவில்லாத நிலைமையில இருக்கிறது பேர் தான் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஓ அப்படியா? இவ்வளவு நேரம் இது தெரியாம தான் என்ன டிப்ரெஷன்ல சேருன்னு சொல்லிட்டேனா? சாரி மருமவளே, நீ டிப்ரெஷன்ல இருக்கேன்னு தெரியாம நான் உன்கிட்ட போய் குரூப்ல சேரு, அது சரி இது சரின்னு சொல்லிட்டேன் மருமவளே. ஏத்தே, பரவாயில்ல தே, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல தே. ஆமா மைனி, நீங்க எதுக்கு மைனி இப்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க? வேற என்ன காரணம் நாத்து? நீயும் உங்க அம்மா வந்து அதுக்கு முழு காரணமே. என்ன மருமவளே, உன் மனக்கவலைக்கு மன வருத்தத்துக்கு நாங்க ஏன் மருமவளே காரணமா இருக்க போறோம்? பின்ன என்னத்தே, நானும் 2 நாளா எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். தாயும் அவளும் ஒன்னா இருக்கீல, என்னை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தியலாத்தே. எனக்கும் அதே போல எங்க அம்மா கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசை இருக்கத்தானே செய்யும். ஐயோ அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் வந்து அம்மா வீட்ல இருக்கணும்னு நினைச்சேனே, ஆனா நீங்களும் அந்த மாதிரி அம்மா வீட்ல போய் இருக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்கலையே அண்ணி. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல நாத்து. சாரி மருமவளே, என்ன மன்னிச்சிரு மருமவளே. என் பொண்ணு என் பக்கத்துல வச்சிருக்கணும்னு நினைச்சனா, நீயும் உங்க அம்மா வீட்ல போய் இருக்கணும்னு நினைப்பேங்கறத ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூட பார்க்கலையே மருமவளே. என்ன மன்னிச்சிரு மருமவளே, மன்னிச்சிரு. பரவாயில்ல தே, பரவாயில்ல.
அதே இப்பதான் நீங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, ஏன் டிப்ரெஷனுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. இனிமையாவது ஒரு 2 நாளத்தே 2 நாள் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வந்துடட்டுமா? என்ன மர்மோளே பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்புட்ட? எம்மா மைனி தான் கேட்டாவல்ல சொல்லுமா. இருடி என் மர்மோட்டே சொல்றேன். இந்த பார் மர்மோளே, நீ என் மர்மகளா இருந்துட்டு என் வீட்ல இருந்துட்டு டிப்ரெஷன்ல இருக்கவே கூடாது மர்மோளே. ரொம்ப தேங்க்ஸ் தே, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா இப்ப அதுக்காக என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நீங்க? மர்மோளே நீ டிப்ரெஷன்ல இருந்தா தானே உன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு உனக்கு தோணுது? ஆமா தே, டெய்லிலாம் அப்படி தோணாது. எப்பெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்கணும் அப்பதான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு தோணுதே. வெரி சிம்பிள் மர்மோளே, இனிமேல் நீ டிப்ரெஷன்ல இருக்காத, எப்பவும் ஹாப்பியா இரு. அம்மா வீட்டுக்கு போகணும்னு தோணவே செய்யாது. எப்படி ஐடியா? அத்தே என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அம்மா உன் முடிவு ரொம்ப அதிரடியா இருக்கு. போங்க தே, நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன் பத்தியா? என்ன சொல்லணும் தே, என்ன சொல்லணும்? போறேன் தே போறேன். எங்க மர்மோளே போற? வேற எங்க போவேன்? உங்ககிட்ட சொல்லி தான் பிரயோஜனம் இல்லையே. நான் கிச்சன்ல போய் வேலையை பார்க்க போறேன். என்னம்மா நீ பொசுக்குன்னு அண்ணிய பார்த்து இப்படி சொல்லிட்ட? டிப்ரெஷன்ல இல்லாம ஹாப்பியா நம்ம வீட்ல இருக்க சொல்லிட்ட? பாத்தியாட்டி உன் மைனி கறிய நல்ல என்கிட்ட டிப்ரெஷன்ல இருக்கேன் குப்ரெஷன்ல இருக்கேன்னு பிளான் பண்ணி போய் சொல்லிட்டு அவ அம்மா வீட்ல போய் கூத்தடிக்கலாம் நினைக்காட்டி விடுவேனா நானு? அது இல்லாம சைக்கிள் கேப்ல என்ன சொல்றா? நீங்க மட்டும் உங்க மவளை பக்கத்திலே வச்சிருக்கீங்க, என்ன மட்டும் எங்க அம்மா கிட்டே போக மாட்டேங்கன்னு சொல்லி காட்டுறா. ஆமாம்மா ஆமா, நீ மட்டும் அம்மா வீட்ல வந்திருக்க, என்ன போக மாட்டேங்கன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிருக்காவமா. அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னா நம்ம வீட்டை யார் பெருக்கிறது, யார் கிச்சன்ல உள்ள பாத்திரங்களை கழுவுறது, யார் நமக்கு சமைக்கிறது, நம்ம போட்ட துணியெல்லாம் யாரடி துவைக்கிறது? பாத்தியாம இந்த மைனி கறி, அப்ப நம்ம ரெண்டு பேரும் வேலை பார்க்கறதுக்கு ஐடியால தான் அவ அம்மா வீட்டுக்கு போறேன்றாவ, அப்படிதானம்மா? அதான் டி டிப்ரெஷன்ல இருக்கேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னவள நீ டிப்ரெஷன்ல இல்லாம ஹாப்பியா நம்ம வீட்ல இருன்னு சொல்லி உட்கார வச்சிட்டேன். எப்படியா சாமர்த்தியம்? பழைய கில்லாடினா நீ பழைய கில்லாடி. 2 நாளா தான் கேட்டேன். 2 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு இப்படி சீனை போடுறீங்க அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து. 2 நாள் சமைச்சு 2 நாள் குளிச்சு துவைக்க முடியாதா 2 பொம்பளைங்களால? வீட்டை பொறுக்கிறதெல்லாம் ஒரு வேலைன்னு என்ன வெளியில போடாம இப்படி வீட்டுக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கே இது நியாயமாப்படுதா? என்ன மாதிரி இப்படித்தான் நிறைய பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியாம வீட்டுக்குள்ளேயே இருந்து கஷ்டப்படுறாங்க. மக வந்து வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிற எந்த மாமியாரும் மருமக அதே மாதிரி அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறதே இல்ல. மக வீட்டுக்கு வந்தான்னா விழுந்து விழுந்து கவனிக்கணும்ன்றாங்க. நாமளும் அம்மா வீட்டுல போய் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா விடவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெட்டவெளி நிலைமை உங்க யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் இதை இப்படியே விட போறதில்ல. நாளைக்கு இதுக்கு நான் பதிலடி கொடுக்கத்தான் போறேன். நான் இன்னைக்கு இதை இப்படியே விட்டுட்டாலும் நாளைக்கு நான் சொல்ற காரணத்தால என் மாமியாரே நான் மாட்டேன்னு சொன்னாலும் எங்க அம்மா வீட்டுக்கு என்ன பேக் பண்ணி அனுப்பத்தான் போறாங்க. அப்படி என்ன சொல்ல போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஆமா நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேமை இப்போ நாம பார்க்கலாம். செல்வம் தமிழ் செல்வம், காதிஜா, மஞ்சு, ஜெனிஷா, துளசி, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, சோபிகா, சுந்தர், இசக்கி, சுனிதா, சோபியா, நூர்ஜகா, பிரவீனா, கண்ணன், அஞ்சலி. இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.